மாதிரி சூரா என் தலைவங்க உயிரா கொடுப்பேன். எரிக்குது தலை, தேட்டர் எரியுது. சூரா என் தலைவங்க உயிரா கொடுப்பேன். எரிக்குது தலை, தேட்டர் எரியுது. படம் வேற லெவல் ஜி, ரத்த தெறிக்க இருக்கு. எஸ்ஜே சூப்பரா பண்ணிருக்கேன். நல்லா இருக்குது ப்ரோ. சூப்பர் ப்ரோ, அல்டிமேட் வேற லெவல். நல்லா இருக்குண்ணா. வார்த்தை கிடையாது ப்ரோ. அவர் வெற்றிடா கண்ணிலே பேசிட்டாரு ப்ரோ. அவர் செம்ம. எல்லாரும் இப்போ யாரை சொல்லுதே தெரியல. சின்ன கேரக்டர் கூட பெருசாக காட்டிட்டாங்க. சூப்பராக இருந்தது. துஷாரா அவங்க தான் சூப்பர். சார்பாட்டை விட இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே செம்மையாக பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்குது ப்ரோ படம். அவரே டைரக்ட் பண்ணி, அவரே லிரிக் எழுதி, அவரே சிங்கராகவும் ஒன்றும் பார்த்து தரமாக பண்ணியிருக்காரு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே ஒரு கேரக்டரை எலிஜிபிள் பண்ணி எடுத்துன்னு காட்டுவார். செகண்ட் ஹாஃப்லாம் மாசாக இருக்குது. கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு ஒன்று வருது பாருங்கள். அந்த பாட்டு செம்ம டான்ஸு சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது ப்ரோ படம். தாராளமாக வந்து பார்க்கலாம். வில்லன் எஸ்ஜே சூர்யா. ஆமாம், சூப்பராக இருக்குது ப்ரோ. எல்லார் கேரக்டருக்கான அந்தந்த கரெக்டான அவங்களுக்கான என்னவோ அதான். யாருமே தனுஷ் தான் இம்பார்ட்டன்ட், துஷாரா தான் இம்பார்ட்டன்ட், காளிதாஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் கிடையாது. ஒருத்தருக்கான கேரக்டர் ஒரு சீன் வந்து எலிஜிபிள் இது காட்டிகிட்டே இருக்காரு. கரெக்டாக எல்லாருக்கான ஸ்கோப்பும் கொடுத்துருக்காரு. சூப்பராக இருக்குது ப்ரோ படம். தரமாக இருக்குது ப்ரோ. இல்லை, ஒரே வில்லன் தான். 2 வில்லன் இருக்காங்க. அது வந்து மெயின் வில்லனே எஸ்ஜே சூர்யா தான். சூப்பராக இருக்குது. கதை செம்மையாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கதை. சூப்பராக இருக்குது. அதான் துஷாரா ஃபைட் சீன் ஒன்று, ஹாஸ்பிட்டல் ஃபைட் சீன் இருக்குது. தரமாக இருக்கும். செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்குது. அந்த சீனுக்காக இன்னொரு வாட்டி பார்க்கலாம். ஒரு தங்கச்சி ஒரு எமோஷனல் சீனு படத்தில் பயங்கரமாக இருக்குது. அந்த சீன்லாம் கண்ணு கலங்கிச்சு. அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருந்தது தங்கச்சி சென்டிமெண்ட்லாம். அதான் ப்ரோ. அதான் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போகிறாரு. அனிருத் தான் டாப்பில் இருக்கிறாரு. அனிருத் டாப்பில் இருக்கிறார். யாருன்னு உள்ளே காட்டிட்டார். பயங்கரமாக காட்டிட்டார். நான் கூட என் ஃப்ரெண்ட்கிட்ட சொன்னேன், நான் மச்சான் ஏஆர் ரஹ்மானை போட்டிருக்காங்க, எப்படிரா பிஜிஎம் இருக்குன்னு. உள்ளே வேற மாதிரி போட்டார் ப்ரோ. பிஜிஎம் ஒன்றும் தரமாக இருக்குது ப்ரோ. பயங்கரமாக கிளைமேக்ஸ் சாங்லாம் பார்க்கும்போது அப்பா மறந்து போயிட்டேன். சரியான டான்ஸ். எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. செம்மையாக இருக்குது ப்ரோ படம். செம்மையாக இருந்துச்சு. வேற லெவலில் 50th ஃபிலிமே சொல்ல முடியல. எப்போ பார்த்தாலும் அப்படியே தான் இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுக்கும் எழுந்துச்சு கத்திக்கிட்டு தான். அந்த வாய்ஸே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். நல்லா இருந்துச்சு. வேற லெவல். எஸ்ஜே சூர்யாவை அப்பயே பார்த்துட்டோம். போகிறப்ப தனுஷ் தான் மிஸ் பண்ணுறோன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஏஆர் ரஹ்மான் இப்படி சொல்கிறதே தெரில. பட் கத்தி வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கோன்னா பார்த்துக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃபேமிலியோடவும் திரும்ப வரலாம் அப்படி இருக்கு. இட்ஸ் நாட் லைக் ஏ ரேட்டட் ஃபிலிம். எல்லாருமே பார்க்கலாம். அப்படி தான் இருந்துச்சு. வேற லெவலில் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஃபைட்ஸ்லாம் கத்திக்கிட்டு இருந்தோம். மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஜாலி. தூங்க மாட்டோம் இன்னைக்கெல்லாம். அந்த அளவுக்கு இருந்துச்சு. வேற லெவல். தனுஷ்காக தான் வந்தோம். அப்போவே பார்த்துட்டு ஓடிட்டோம். லேட்டாக தான் உள்ளே போகணுமே. ஸோ இப்போ பார்க்கலான்னு வரத்துக்குள்ள காணுன்ட்டாங்க. ஸோ அது மட்டும்தான் ஒரு இது. பார்த்துருந்தோன்னா அவ்வளோதான். லைஃபே இது மாதிரி இருந்திருக்கும். செம்மையாக இருந்துச்சுண்ணா. துஷாரா வேற லெவல். அப்போ நான் சொல்லவே முடியாது. அவங்க என்றைக்குமே மாஸ் தான். சூரியரை போட்டுற மாதிரி. ஸோ துஷாரா வேற லெவலில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பார்க்குறப்போ நல்லா இருந்துச்சு. தனுஷ் இனிமேல் டைரக்ஷன் சூப்பராக பண்ணலாம். இனிமேல் நல்லா பண்ணலாம். இப்போ சூப்பராக பண்ணிட்டாரு. இனிமேல் டைரக்ஷன் மட்டும் தான் பண்ணணும். அவரே ஆக்டிங் பண்ணால் சூப்பராக இருக்கும். அவங்க மெயின் கேரக்டர் அவங்க தான். அவங்க இல்லாமலாம் இல்லை. சூப்பர். அதுதான் அடங்காத அசுரன் சாங்குப்பா. அதுக்கு பயங்கரமாக இருக்குது ப்ரோ. செம்மையாக இருக்குது. அந்த டான்ஸில் எஸ்ஜே சூர்யா டான்ஸ், அந்த 4 பேர் துஷாரா, தனுஷ் ஒரு டான்ஸ் ஆடி இருக்காரு பாருங்கள். அதான் சொல்கிறேனே, டான்ஸு, டைரக்ஷனு, லிரிக்கு எல்லாமே ஒன்றும் பார்த்து பண்ணி. இதே ஒரு பெரிய ஹீரோனா 50வது படம் என்ன பண்ணுவாங்க? ஒரு மாஸ் டைரக்டரு, மாஸ் மியூசிக். அப்போ பீக்கில் இருக்க யார் மியூசிக் டைரக்டரு? அவங்கள வச்சு தான் நம்புவாங்க. தானாக நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அவரே பார்த்துக்கினாரு. தரமாக. லாஸ்ட் டைம் இப்போ மகாராஜா வந்ததில்ல, ஒரு எந்த ஹீரோவும் 50வது படம் இப்படி ஒரு படம் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கான ஸ்கோப் எடுத்துன்னு அவங்க வந்து நான் மாசாக காட்டணும் அப்படின்ட்டு ஒரு தனியாக போங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. செம்மையாக இருக்குது. ஃபேன்ஸ் அதான் நான் தான் தனுஷ் ஃபேனா. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. தலைவா வேறு லெவல் பண்ணிட்ட தலைவா அப்படின்ற மாதிரி செம்மையாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ படம். கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கு தான் ப்ரோ இந்த படம். தொண்டையிலலாம் போயிடுச்சு. தலைவன் அந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கை கொடுத்துட்டா போல. ஏன் டான்ஸ் ஆடுக்கிறேன் ப்ரோ. நான்லாம் ப்ரோ அவர் எனக்கு தெரிஞ்சு மல்டி டேலண்டட் போல. நிறைய டேலண்ட் ஒழிச்சு வச்சுருக்காரு. கொஞ்சமாக வெளில வந்து விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இன்னொரு படம் பெஸ்ட்டாக இல்லை ப்ரோ. உட்காரவே இல்லை ப்ரோ. படத்தில் நின்று கத்தினா தான் ப்ரோ வந்தேன். படம் பிளாஸ்ட் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு வட சென்னையை விட இதுக்கப்புறம் எல்லாரும் ஆயிரம் தான் பேசுவாங்க. அந்த மாதிரி எடுத்துருக்காரு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு டி தான் ப்ரோ. நம்மளுக்கு என்னைக்குமே டி தான். அவரோட ஆக்டிங் தரோம் ப்ரோ. மாஸ் பண்ணியிருக்காரு ப்ரோ. நான்லாம் 100 கொடுப்பேன் ப்ரோ.
10 நான் ப்ரோ அவங்க சப்போர்ட்டிவாக இருக்காங்க. பட் எப்பயுமே டியோட 10ல் டியை விட்டு கொடுக்க மாட்டாங்க யாரும், தெரியும்ல. பக்காவாக நடிச்சிருக்காரு. 50வது படம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இருந்துச்சு. அது இந்த படம் வந்து பூர்த்தி பண்ணியிருக்கேன் நான் கண்டிப்பாக. ஆக்சுவலாக வந்து அஸ் அ ஃபேன் இப்போ நாங்கள் என்ன எதிர்பார்ப்போம்னா வந்து அவரோட ஃபுல் அக்ரெஷன் தான் நாங்கள் எதிர்பார்ப்போம் எப்போவுமே. லைக் இந்த வடச்சென்னையாக இருக்கட்டும் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இது அந்த மாதிரி வந்து ஒரு ரோலில் இருக்குன்றதை நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். ஆமாம், பட் நிறைய வந்து அக்ரெஷன் சீன்ஸ் நிறையவே இருக்குது, நிறைய பிளட் சீன்ஸ் தான் இருக்குது. ஆமாம், நல்லாயிருக்கு. அவங்க எல்லாருமே வந்து மூவியில் வந்து ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில் லைக் நடிச்சிருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து அந்த ஸ்பேஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் துஷாராக்கு வந்து ஒரு நல்ல ரோல் ஆக்சுவலாக அவங்களுக்கும். ஆமாம், எஸ்ஏ சூர்யா அவர் ஆப்வியஸாகவே தெரியுங்க, அவர் வந்து நடிப்பாருக்காங்க, அவரை சொல்லவே வேணாம். லைக் இவங்க 2 பேரும் ஒன்றா பார்க்கும்போது ஒரு சைடு வந்து எஸ்ஏ சூர்யா, இன்னொரு சைடு தனுஷ் நீங்கள் பார்க்கும்போது அந்த சீன்ஸ் எல்லாம் அதுவும் ரஹ்மானோட பேக்ரவுண்ட் மியூசிக்கோட வேறு லெவலில் இருக்கும். ஆமாம், ஹீரோயின் அதுதான் ஒருத்தர் வந்து நல்லா லோக்கலாக நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தர் வந்து அவங்க சைடில் பயங்கர அக்ரெஷனோட வந்திருக்காங்க. ஆமாம், துஷாரெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ரோலாக இருக்கும். இது நல்லா படம் நல்லா இருக்குது ப்ரோ, கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி, நல்லா என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். இந்த இன்ஸ்டாகிராம்லாம் போய்ட்டு ஸ்பாயில் பண்ணுறாதீங்க, நல்லா இருக்குது. படத்துள்ள போங்க, நிறைய வில்லன் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் படம் பாருங்கள், சஸ்பென்ஸ் இருக்குது, நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், நல்லா இருக்குது. படம் சொல்லணும் தெரியல, வேறு லெவலில் இருக்குது படம். இந்த வாட்டி ராயன்றது சூப்பராக இருக்குது. 50 தான் பிக்கெஸ்ட் ட்ரீட்டு, சொல்லே வேணாம். அவரே எழுதி பண்ண படம் இது, சொல்லே வேணாம். வேறு லெவலில் இருக்குது மூவி. ஆமாம், எந்த அளவுக்கா சொல்லே வேணாம், அந்த மாதிரி இருக்குது படம். போய் பாருங்கள் படத்தை தேட்டரில், சூப்பராக இருக்குது படம். அவர் காம்பினேஷன் என்று சொல்ல வேணாமா, நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அவங்க 2 பேருக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் நம்ம காட்டுறோம். ஓகே, இதில் படம் நல்லா இருக்குது தலைவா. D50 தனுஷோட 50வது படம், நறுக்குன்னு செஞ்சிருக்காப்புல, சூப்பராக இருந்தது படம். அவரே டைரக்ட் பண்ணி அவரே. ஆமாம், ஃபேன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை, பாருங்கள் எல்லாரும் சாட்டிஸ்ஃபையாக போகிறாங்க. அதனால் படம் தரமாக இருக்குது, தரமாக வந்திருக்கு, தரமாக சூப்பராக செஞ்சுருக்காங்க படம். காளிதாஸ், ஜெயராம், சந்தீப்லாம் ஈக்குவல் கேரக்டர், ஈக்குவலாக. தனுஷ் எந்த லெவலில் ஈக்குவலாக வராரோ அது மாதிரி எல்லோரும் ஈக்குவலாக வராங்க. பக்காவாக வந்திருக்கு படம், பக்காவாக செஞ்சு. எஸ்ஜே சூர்யாலாம் சொல்ல வேணும், சூர்யாலாம் மாஸ் காட்டுறார் தலைவா. பக்கா வில்லன், பக்கா வில்லன். வில்லனாக நடிச்சிட்டு இருக்காப்புல, வில்லனாகவே இருக்கலாம், பக்கா வில்லன். செம்மையாக இருக்குது படம். ராவாக இருக்குது, வைலன்ஸ் அதிகமாக இருக்குது. அதான் ஏ படம், ஏ கண்டென்ட் படம், அதனால் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏ கண்டென்ட் ஏற்ற மாதிரி தான் படம் இருக்குது, பக்காவாக இருக்குது. ஹீரோயின் துஷாரா வந்து மெயின் கேரக்டர் அவங்க தான், அவங்க தங்கச்சி மெயின் கேரக்டர் அவங்க தான். இவங்க அப்புறம் வந்து வராங்க, ஆனால் ஹீரோயின் அவங்களுக்கு வந்து சந்தீப் தான் ஜோடி. அதனால் ஹீரோயின் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வேலை இருக்குது, அவ்வளோதான், வேறு அவ்வளோ தான். மியூசிக்கு ஏஆர் ரஹ்மான் சொல்ல வேணும், தலைவர் போட்டு பிச்சுட்டு இருக்காப்புல. ஒரு பிஜிஎம்லாம் வரும் பாருங்க, ஐயோயோ செதற விட்டாப்புல, பிஜிஎம்மில் செதற விட்டாப்புல, சூப்பராக இருக்குது படம். பிஜிஎம் தான். இன்டர்வல் பிளாக் வந்து கொலை மாஸ், அவ்வளோதான். இன்டர்வல் பிளாக் செம்ம. உசுரே நீ தானே சாங்கெலாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள் வீட்டுக்கு போய் பார்க்குறதுக்காக, அதை போய் பார்த்துக்கலாம். அது நல்லா இருக்குதுல்ல, அந்த அடங்காத அசுரன் பாட்டு நல்லா கிளைமேக்ஸில் தான் வருது, சூப்பராக இருக்குது பாட்டு. தனுஷ் பார்க்க முடியல, கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, பார்க்க முடியல. ஓகே தான் ப்ரோ, ஆவரேஜாக தான் இருக்குது. இல்லை ப்ரோ, ரொம்ப லேக், செகண்ட் ஹாஃப்லாம் லேக் ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, நல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் எடுத்துன்னு போனாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஒன்றுமே வைக்கல அவங்க, ரொம்ப அப்படியே ப்ளைனாக விட்டாங்க. அப்படியே ஒரு கனெக்டே ஆக முடியல, எமோஷ்னலாக கனெக்டே ஆக முடியல. ஒன் டைம் வாட்சபிள் தான். ஆக்டிங்லாம் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக இருந்தது ஆக்டிங்லாம். பட் ஆனால் இந்த செகண்ட் ஹாஃப் ஒன்றும் செம்ம லேகாக இருந்தது, உட்காரவே முடியல. பிஜிஎம்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க, சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது, சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்தது. நல்லா இருக்குது ப்ரோ, படம் சூப்பராக இருக்குது. செகண்ட் டைம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு போல இருக்குது, ஆனால் அந்த மாதிரி தெரியவே இல்லை. வெற்றிமாறன் ஸ்டைல் கொஞ்சம் டச் இருக்குது, ஆனால் வேறு லெவல் பின்னிட்டார். பர்ஃபார்மன்ஸ் புரியல, இன்ட்ரோலாக் மாஸ்டர். ஆக்சுவலாக எதிர்பார்க்குற மாதிரி இருந்தாலுமே அது ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்தது. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ், நடிப்பு வாங்கியிருக்காரு. ஸோ டேரக்ஷன்னா இதுதான், நடிப்பு வாங்குறது. அவர் நடிச்சிருக்காரு, நடிப்பு வாங்கியிருக்காரு, வேறு லெவல். நம்ம சாட்டிஸ்ஃபைடு சார். இந்த மாதிரி எதிர்பார்க்கல, ஒரு நார்மலாக கிளீஷேவாக ஒரு படம் இருக்கும்னு நினச்சோம். பட் வேறு லெவலில் இருந்தது படம், ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது, நல்லா ஒரு ஸ்மூத்தாக போச்சு, நல்லா இருந்துச்சு. அதுதான் துஷாரா அவங்களதும் சூப்பராக இருந்துச்சு, அவங்களது மெயின் கேரக்டர் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் காளிதாஸ் வெங்கடசாமி அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ சப்போர்ட்டிங் ஆக்டர் மாதிரியே இல்லை, எல்லாருக்குமே ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காரு, வேறு லெவலில். அவர் ஃபஸ்ட் ஹாஃபில் அவ்வளோவா வரல, செகண்ட் ஹாஃபில் பின்னிட்டார். ஆஸ் யூஷுவல் சூப்பராக பண்ணிட்டார். பிஜிஎம் பெரிய பை தான் சார். இந்தியன் 2க்கு ஏன் இப்போ போட முடியலன்னு சொல்லி இப்போ ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, வேறு லெவல் பண்ணியிருக்காரு, பிச்சிட்டார். பிஜிஎம் இல்லைன்னா படம் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கும், வேறு லெவலில் தூக்கி நிறுத்துறாரு, சூப்பர். ராயன் அதுதான் ஃபேமிலி பாண்டிங்கு, அது எந்த லெவலுக்கு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் பண்ணுறாருன்றது தான் இப்போ கதையை, அந்த லெவலுக்கு பண்ணியிருக்காங்க.